அனைவருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, முடக்கத்தான் தோசை பண்ணி காட்ட போகிறேன். முடக்கத்தானில் முடக்கத்தான் கீரையை வச்சு ரசம் பண்ணுவாங்க. தோசை பண்ணி சாப்பிடலாம். அது தோசை சாப்பிட்டிங்கன்னா அந்த முடக்கத்தான் எப்படின்னா, உங்களுக்கு முடக்கு வாதம் உள்ளவங்களுக்கு, கை கால் எலும்பு தேஞ்சவங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. அதனால் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன். 3 டம்ளர் அளவு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த டம்ளரால் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது முடக்கத்தான் கீரை. இதை நல்லா பார்த்துங்க. கொடியாக இருக்கும். அதில் அந்த இலை இருக்கும். நிறைய பேர் கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே டவுனில் சில பேர் தெரியாமல் இருக்கலாம். இந்த இதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த கீரையை வாங்கி நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை சமைச்சு சாப்பிடலாம். அதை அரிசி போட்டிருக்கேன். பாதி அளவு அரிசி அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை அதில் போட போகிறோம். அரிசி கூட நான் வெந்தயம் அதில் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து கீரையை கழுவிட்டு கீரையை சேர்க்குறேன். இந்த முடக்கத்தான் கீரையை அதோட கீரையும் அரிசியும் நல்லா அரைப்படணும். நல்லா நேக அரைப்பட்டால் அதில் இந்த கீரை சிக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கையால் அதை எடுத்து விட்டு அரைக்கணும். கீரையை போட்டோம்னா அந்த கல்லில் கொஞ்சம் சிக்கும். அதாவது நல்லா எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மிளகு ஜீரகம் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து அதில் நல்லா அரைச்சி கொஞ்சம் நல்லா நேகாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நல்லா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. ஆமாம், இந்த தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டு அதில் அந்த இது சிக்கும். அந்த இலை காம்பெல்லாம் கொஞ்சம் சிக்கனிச்சுன்னா நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துருங்க. இந்த காம்பை புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த காம்பு பாருங்கள் அதில் இருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா குறைன்னு அரைச்சி அது நேகாயிட்டால் கூட ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அது உடம்புக்கு நல்லது தான். இப்போ மாவு நம்ம அது எடுக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. மாவு நம்ம எடுக்கலாம். இப்போ ஆமாம், அந்த இதை எடுத்துடுறோம். இந்த கீரையோட காம்பெல்லாம் அதில் வருதா, அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். அதை எடுத்துகிட்டு மாவு வலிக்க போகிறோம். மாவு பக்கத்துக்கு வந்துட்டு மாவு வலித்து எடுத்துக்கிறோம். இந்த முடக்கத்தான் நீங்கள் மாதம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா கூட உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது நல்லா ஒரு கசக்காது, எதுவும் பண்ணாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவை பார்த்துங்க. இந்த அளவு வலிச்சிட்டு மாவு எடுத்துட்டு உப்பு போடுறாங்க. கொஞ்சம் அரை உப்பாக போட்டுங்க. இல்லை எப்போதும் அரை உப்பாக போட்டு மாவு கரைச்சிட்டு கெட்டியாக இருந்தால் தண்ணி விட்டு கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு தோசைக்கல் அடுப்பில் போட்டு சூடானதுக்கப்புறம் கல் சூடாகிட்டு இப்போ தோசை போடுறோம். தோசை மாவு பதத்துக்கு வச்சுட்டோம்னா நல்லா தோசை வரும். சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம். அதில் உப்பும் அரை உப்பாக போட்டோம்னா நல்லா இருக்கும். பூண்டு சட்னி நல்லாயிருக்கும்.